கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சாக்லேட் மவுஸ் பண்ண போகிறோம். வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும். இந்த சாக்லேட் மவுஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 கப் வாட்டர், 1/2 கப் சுகர், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ரூபா காஃபி பவுடர் 1. இதை வச்சு நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பவுலில் 1 கப் வாட்டரை ஆட் பண்ணிக்கணும். 1/2 கப் சுகரையும் 2 ரூபா காஃபி பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மிக்ஸ் பண்ண இந்த மிக்சரை வந்துட்டு அப்படியே நம்ம ஒரு சாஸ் பேனில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கொக்கோ பவுடரை நம்ம அதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு அதை நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி தனியாக நம்ம என்ன பண்ணணும், கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறமா இந்த மிக்சரோட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணணும். ஒரு ஸ்பூனாக ஆட் பண்ணிகிட்டே வரணும். கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணும் பொழுது நல்லா நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கெட்டிப்படாமல் இருக்கும். ஸோ நல்லா கலந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நான் ஸ்க்ரீனில் இப்போ காட்டுற மாதிரி உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் ஒரு ட்ரேயில் இந்த கன்சிஸ்டன்சி மாற்றிடலாம். எந்த ஒரு ஆயில் அதெல்லாம் ஆட் பண்ணவே தேவையில்ல ட்ரேயில். அதுக்கப்புறமா கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக பாதாமோ பிஸ்தாவோ எதோ வேணாலும் ஆட் பண்ணலாம். நான் வந்துட்டு பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். பாதாமை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு சாப் பண்ணிவிட்டு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்கள் கிட்ஸுக்கும் நீங்களும் சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க, வெளியிலேயே விட்டுட்டீங்க அப்படின்னாலும் அது நல்லா ஸ்டே ஆயிரும். ஸோ சாக்லேட் மவுஸ் ரெடி ஆயிரும். நல்லா ஜிக்லியாக நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில்